ஹலோ நண்பா. தமிழக அரசின் தமிழ் துறை, அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போது அலுவலக உதவியாளர், அதாவது ஓஏ பதவி வந்திருக்கு. நிரந்தரமான அரசு பணி. 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக தகுதி. அதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் என்ன, வயது வரம்பு என்ன, மேலே என்னென்ன தகவல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண லிங்க்ஸ் தரேன். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுலேயுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு துறை தான். ஓகே, இங்கேருந்து அலுவலக உதவியாளர் பணியத்திற்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க வர ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகே, பூர்த்தி பண்ணி அனுப்பணும். ஸோ விண்ணப்ப படிவத்தில் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. கட்டாயமாக இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஐஃபன் போடுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாங்காக விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷனை முழுவதும் நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம் எல்லாமே போட்டு எந்த அட்ரஸ்க்கு என்னென்ன ஆவணங்களை இணைச்சி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து அலுவலக உதவியாளர் பணியிடம் மொத்தமாக 2 காலிடங்கள் இருக்கா. 15,700லேருந்து 50,000 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப சம்பளமே ஒரு 20,000க்கு மேலே வரையும் இருக்கும். ஓகே, கல்வி தகுதியை வயது வரம்பை பாருங்கள். மினிமம் 18லேருந்து 37 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆதி திராவிடர் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. வயது வரம்பில் இந்த வயது வரம்பு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதி திராவிடர் சேர்ந்த நண்பர்கள் மட்டுமே இந்த 2 பணியிடத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். 18லேருந்து 37 வயது இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருபாலருமே. ஓகே, 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. பட் 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் போயிருந்துருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, பட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வர ஜூலை 20க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் வந்து இதுதான். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பதிவு அஞ்சல் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகே, இதிலோட சேர்த்து நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப படிவத்தை முழுவதும் பூர்த்தி பண்ணிவிட்டு கல்வி தகுதிக்கான சான்று, சாதி சான்று, அப்புறம் முன்னுரிமை சான்று எதுவும் இருக்குது அப்படின்னா இது போன்ற சான்றிதழ்களோட ஜெராக்ஸை தான் நீங்கள் இணைக்கணும். ஜெராக்ஸ் காப்பீஸ் கீழே உங்களோட சைனை வந்து நீங்கள் போட்டுருங்க. அதாவது சுய சான்றப்பம் மீட்ட நகல்களை தான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் ஜெராக்ஸ் காப்பீஸ் இல்லை, எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் கீழே வந்து அப்ளை பண்ணுறவங்களோட சைனை கட்டாயம் போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி பாருங்கள், ஒரு எம்டி கவரும் நீங்கள் வந்து அனுப்பணும். ஒரு ப்ரௌன் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் கவர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு ப்ரௌன் கவர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடுங்க. அஞ்சல் வில்லை 30 ரூபாய்க்கு ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் வந்து ஒட்டிருங்க. சுய முகவரியுடன் கூடிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல டூ அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஓகே, உங்கள் அட்ரஸ் வந்து 2 அட்ரஸில் எழுதியிருக்கணும். ஸோ இந்த ஒரு எம்டி கவரில் ஸ்டாம்ப்பு ஒட்டி 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டு நீங்கள் இந்த எம்டி கவரையுமே வைக்கணும். இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கவரில் தான் அவங்க உங்களுக்கான நேர்காணல் நடைபெறும் இடம், தேதி குறித்த தகவலை உங்களுக்கு வந்து இந்த கவரை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த எம்டி கவர் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துட்டோமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே அந்த நேர்காணல் இதுக்கான வச்சுட்டு இந்த ஃப்ரம்மில் மட்டும் அவங்களோட டீட்டெயில்ஸை போட்டு டைரெக்டாக இந்த கவரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த செட்டப் வந்து கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் கட்டாயம் வந்து வச்சு அனுப்பணும். ஸோ இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் சென்னையில் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான பணியிடமும் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், போதுமான தகவல் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மேலும் சில சான்றிதழ்களோட நகல்களை வந்து இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வந்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை. ஸோ நான் மேலே சொன்னதை சேர்த்து வேறு ஏதாவது உங்களோட ப்ரூஃப் வந்து நீங்கள் இணைக்கணும். அதாவது உங்கள் புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய ப்ரூஃப், உதாரணத்துக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது போன்ற ப்ரூஃபை நீங்கள் இணைக்கணும். அப்புறம் நான் சொன்ன அந்த சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை ஒட்டிய அந்த அஞ்சல் உரையை இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டாயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே,
வேக்கன்சி கம்மி தான். பட் ஆதி திராவிடர் சேர்ந்த நண்பர்கள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் 37 வயது வரையும். மேலும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். விருப்பமும் தகுதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வேலைவாய்ப்புகள் நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணுறேன். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.